வணக்கம் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு வருக. இன்று நாங்கள் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான மற்றும் கண்களை திறக்கும் தலைப்பை கொண்டு வருகிறோம். லட்சுமி தேவி ஒருபோதும் செல்லாத 3 வீடுகள். செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களை அனைவரும் விரும்புகிறார்கள். ஆனால் சில பழக்கவழக்கங்கள் மற்றும் தவறுகள் அறியாமலேயே அவளை விரட்டுகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? செல்வம் உங்கள் வீட்டிற்குள் வந்து நீடிக்கவில்லை என்றால், அல்லது கடின உழைப்புக்குப் பிறகும் நிதி சிக்கல்கள் தொடர்ந்தால், இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. எனவே இந்த வீடியோவை இறுதிவரை பார்க்க மறக்காதீர்கள். ஏனென்றால் இன்று விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் உங்கள் வீட்டின் அதிர்ஷ்டத்தை மாற்றும். இந்து மதத்தில் லட்சுமி தேவி செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் தெய்வமாக வணங்கப்படுகிறார். தூய்மை, நல்லொழுக்கம், உண்மை, சேவை, நம்பிக்கை மற்றும் சமநிலையான வாழ்க்கை இருக்கும் இடத்தில் லட்சுமி தானே அங்கு வசிக்கிறார் என்று நம்பப்படுகிறது. இருப்பினும் லட்சுமி தேவி ஒருபோதும் நிரந்தரமாக தங்காத சில வகையான வீடுகள் உள்ளன என்றும் வேதங்களும் புராணங்களும் கூறுகின்றன. இங்கே வீடு என்பது செங்கல் மற்றும் மோட்டார் கட்டிடத்தை மட்டுமல்ல, அதன் வளிமண்டலம், அங்கு வாழும் மக்களின் நடத்தை, எண்ணங்கள் மற்றும் செயல்களையும் குறிக்கிறது. ஒரு இடம் எதிர்மறை சக்தி, அநீதி, அசுத்தம் மற்றும் அவமரியாதை ஆகியவற்றால் நிரம்பியிருந்தால் லட்சுமி படிப்படியாக அங்கிருந்து விலகிச் செல்கிறாள். எனவே லட்சுமி தேவி ஒருபோதும் வருகை தராத அல்லது நீண்ட காலம் தங்காத 3 வகையான வீடுகளை புரிந்துகொள்வது முக்கியம். முதலாவது, கருத்து வேறுபாடு, சண்டைகள் மற்றும் தவறான வார்த்தைகள் நிறைந்த சூழல் இருக்கும் வீடு. கணவன் மனைவி இடையே மரியாதையில்லாத, பெற்றோர் மதிக்கப்படாத, உடன்பிறந்தவர்கள் பொறாமை மற்றும் வெறுப்பால் நிறைந்த ஒரு வீட்டில் நேர்மறை ஆற்றல் அழிக்கப்படுகிறது. லட்சுமி அமைதியை குறிக்கிறது என்றும், மென்மையான, இனிமையான மற்றும் சமநிலையான சூழலை விரும்புகிறாள் என்றும் வேதங்கள் கூறுகின்றன. காலை முதல் இரவு வரை கூச்சல், கடுமையான வார்த்தைகள், அவமானங்கள் மற்றும் சிறிய வாக்குவாதங்கள் பொதுவாக காணப்படும் ஒரு வீட்டில் வறுமை வாழ்கிறது. மோதலால் உருவாகும் எதிர்மறை அதிர்வுகள் படிப்படியாக ஒரு வீட்டின் செழிப்பை குறைக்கின்றன. ஒரு வீட்டிற்கு எவ்வளவு செல்வம் வந்தாலும் அது நீடிக்காது, ஏனெனில் லட்சுமி நிலைத்தன்மை மற்றும் நல்லிணக்கத்தின் ஆற்றலில் வசிக்கிறாள். அன்பு, மன்னிப்பு மற்றும் தொடர்பு இல்லாத வீடு லட்சுமிக்கு சாதகமற்றதாக கருதப்படுகிறது. மற்றொரு வீட்டில் தூய்மை மற்றும் தூய்மை இல்லை. இந்து பாரம்பரியத்தில் தூய்மை தெய்வீகத்திற்கு சமமாக கருதப்படுகிறது. லட்சுமி சுத்தமான மற்றும் மனம் கொண்ட இடங்களை விரும்புவதாக கூறப்படுகிறது. குழப்பம் நீடிக்கும், சமையலறை அசுத்தமாக இருக்கும், வழிபாட்டுத் தலம் தூசியால் மூடப்பட்டிருக்கும், குப்பைகள் குவிந்து கிடக்கும் மற்றும் பொருட்கள் கவனிக்கப்படாமல் விடப்படும் ஒரு வீட்டில் நேர்மறை ஆற்றல் தடுக்கப்படுகிறது. சமையலறை மற்றும் பிரதான நுழைவாயிலில் தூய்மை மிகவும் முக்கியமானது. சமையலறை உணவுக்கான இடம், உணவு அன்னபூர்ணா தேவியின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது. உணவை அவமதிப்பது, அதை தூக்கி எறிவது அல்லது வீட்டில் பழைய அல்லது அழுகிய உணவை சேமிப்பது லட்சுமியை அவமதிப்பதாக கருதப்படுகிறது. அதேபோல் மாலையில் வீட்டை இருட்டாக வைத்திருப்பது, விளக்கு ஏற்றாமல் இருப்பது அல்லது வழக்கமான பிரார்த்தனைகளைச் செய்யத் தவறுவதும் செழிப்பை தடுக்கிறது. தூய்மை வெளிப்புறமாக மட்டுமல்ல, அகமாகவும் இருக்க வேண்டும். பொறாமை, வஞ்சகம் மற்றும் மனதில் உள்ள தீய எண்ணங்களும் ஆன்மீக அசுத்தங்கள். அத்தகைய வீட்டிற்குள் லட்சுமி நுழைவது கடினமாகிவிடும். மூன்றாவது வீடு என்பது பெண்கள் மதிக்கப்படாத, விருந்தினர்கள் மதிக்கப்படாத வீடு. இந்து வேதங்கள் பெண்களை லட்சுமியின் அவதாரங்களாக விவரிக்கின்றன. தாய், சகோதரி, மனைவி அல்லது மருமகள் மதிக்கப்படாத, அல்லது அவர்கள் ஒடுக்கப்பட்ட அல்லது அவமதிக்கப்பட்ட வீட்டில் லட்சுமி ஒருபோதும் தங்குவதில்லை. ஒரு பெண்ணின் கண்ணீர் வீட்டின் செழிப்பை வடிகட்டுகிறது. அதேபோல் அதிதி தேவோ பவ, விருந்தினர் கடவுள் என்ற பாரம்பரியம் நமது கலாச்சாரத்திற்கு அடிப்படையானது. ஒரு வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வந்து அவமதிக்கப்பட்டாலோ அல்லது உணவு அல்லது தண்ணீர் மறுக்கப்பட்டாலோ இதுவும் லட்சுமியை வெறுப்படையச் செய்கிறது. தர்மம், சேவை மற்றும் இரக்கம் லட்சுமியை ஈர்க்கின்றன. அதே நேரத்தில் ஆணவம், கொடுமை மற்றும் சுயநலம் அவளை விரட்டுகின்றன. தனது சொந்த லாபத்தை மட்டுமே நினைத்து தேவைப்படுபவர்களுக்கு உதவாத ஒரு வீடு செல்வத்தை ஈர்க்கக்கூடும், ஆனால் அது அமைதியையும் மனநிறைவையும் கொண்டிருக்கவில்லை. இந்த 3 வகையான வீடுகளின் சாராம்சம் என்னவென்றால், லட்சுமி வெறும் செல்வத்தின் சின்னம் அல்ல, மாறாக நேர்மறை ஆற்றல், அன்பு, அமைதி, சமநிலை மற்றும் ஆசீர்வாதங்களின் சின்னமாகும். ஒரு குடும்பம் தங்கள் வீட்டில் நீடித்த மகிழ்ச்சியையும் செழிப்பையும் விரும்பினால், அவர்கள் தங்கள் நடத்தை, பழக்கவழக்கங்கள் மற்றும் சிந்தனையை மேம்படுத்த வேண்டும். அதிகாலையில் எழுந்திருத்தல், வீட்டை சுத்தமாக வைத்திருத்தல், தினமும் விளக்கு ஏற்றுதல், பெரியவர்களிடம் ஆசி பெறுதல், பெண்களை மதித்தல், ஏழைகளுக்கு உதவுதல், இந்த சிறிய படிகள் வீட்டை லட்சுமிக்கு தகுதியானதாக ஆக்குகின்றன. இறுதியில் உள்வறுமை நீங்கும்போதுதான் லட்சுமி வெளிப்புறமாக வருகிறார் என்பதை புரிந்துகொள்வது முக்கியம்.
உண்மை, சேவை, நம்பிக்கை மற்றும் நல்லொழுக்கத்தின் ஒளி எங்கிருக்கிறதோ அங்கே லட்சுமி தேவி நிரந்தரமாக வசிக்கிறாள். மேலும் சண்டை, அழுக்கு மற்றும் அவமரியாதையின் இருள் எங்கிருக்கிறதோ அங்கே அவள் ஒருபோதும் வரமாட்டாள். இந்து மதத்தில் செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வின் தலைமை தெய்வமாக லட்சுமி தேவியை மிகுந்த பக்தியுடன் வணங்குகிறார்கள். நல்ல மற்றும் நேர்மறை ஆற்றலுடன் நாளை தொடங்குவது லட்சுமியின் ஆசிகளை தானாகவே ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது. காலை வேளை பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஆன்மீக பயிற்சி, தூய எண்ணங்கள் மற்றும் தீர்மானத்திற்கு சிறந்த நேரமாக கருதப்படுகிறது. எனவே முதலில் செய்ய வேண்டியது சூரிய உதயத்திற்கு முன் அல்லது குறைந்தபட்சம் சூரிய உதயத்திற்கு அருகில் எழுந்திருங்கள். நீங்கள் கண்களை திறந்தவுடன் உடனடியாக படுக்கையிலிருந்து குதிக்காதீர்கள். அதற்கு பதிலாக உங்கள் உள்ளங்கைகளை இணைத்து அமைதியாக பிரார்த்தனை செய்யுங்கள். லட்சுமி உள்ளங்கைகளின் முன்புறத்திலும் சரஸ்வதி நடுவிலும் விஷ்ணு அடிவாரத்திலும் வசிப்பதாக வேதங்கள் கூறுகின்றன. எனவே கரக்ரே வாசதே லட்சுமி, கரக்ரே வாசதே லட்சுமி என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நாளை மங்களகரமானதாக ஆக்குகிறது. இதற்கு பிறகு உங்கள் கால்களை கீழே வைப்பதற்கு முன் பூமித்தாயை வணங்குங்கள். ஏனெனில் பூமியும் தேவியின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறது. இந்த சிறிய சடங்கு மனதிற்கு பணிவை தருகிறது, மேலும் லட்சுமிக்கு பணிவு மிகவும் பிரியமானது. காலையில் எழுந்த பிறகு வீட்டை சுத்தம் செய்வதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். வீட்டில் குழப்பம் மற்றும் சோம்பல் நிறைந்திருந்தால் நேர்மறை ஆற்றல் நிலைத்திருக்காது. முதலில் உங்கள் படுக்கையை அமைத்து பின்னர் பிரதான கதவு மற்றும் முற்றத்தை சுத்தம் செய்யுங்கள். பிரதான கதவு லட்சுமி தேவியின் நுழைவாயிலாக கருதப்படுகிறது. எனவே அதை சுத்தமாகவும் மனம் மிக்கதாகவும் வெளிச்சமாகவும் வைத்திருப்பது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. பலர் காலையில் கதவில் மஞ்சள் அல்லது குங்குமத்துடன் ஸ்வஸ்திகா அல்லது ரங்கோலி வரைவார்கள். இது நல்ல சக்தியை கொண்டுவர உதவுகிறது. சமையலறையின் தூய்மையும் மிக முக்கியமானது, ஏனெனில் உணவு அன்னபூர்ணா தேவியின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது. காலையில் குளிக்காமல் சமையலறைக்குள் நுழையாதீர்கள். இரவில் அழுக்கு பாத்திரங்களை விட்டுச் செல்லாதீர்கள். சமையலறையை சுத்தமாக வைத்திருப்பது செழிப்பை உறுதி செய்யும் என்று நம்பப்படுகிறது. இதைத் தொடர்ந்து குளித்தல் மற்றும் பிரார்த்தனை செய்யப்படுகிறது. குளிப்பது உடலை சுத்திகரிப்பது மட்டுமல்லாமல் மனதையும் ஆன்மாவையும் சுத்திகரிப்பதையும் குறிக்கிறது. குளியல் நீரில் சில துளிகள் கங்கை நீரைச் சேர்ப்பது புனிதமாக கருதப்படுகிறது. குளித்த பிறகு சுத்தமான ஆடைகளை அணிந்து வீட்டுக்கோவிலில் விளக்கேற்றுங்கள். நெய் தீபம் லட்சுமி தேவிக்கு மிகவும் பிரியமானது. முடிந்தால் காலையில் 108 முறை ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும். இந்த மந்திரத்தை வீட்டில் நேர்மறை அதிர்வுகளை உருவாக்குகிறது, வறுமையை நீக்கி செழிப்புக்கான பாதையை திறக்கிறது. மேலும் விஷ்ணுவை வணங்குங்கள். லட்சுமி அவளுக்கு மிகவும் பிரியமானவள், மேலும் விஷ்ணு எங்கு நினைவுகூரப்படுகிறாரோ அங்கு அவள் நிரந்தரமாக வசிக்கிறாள். காலையில் பெரியவர்களிடம் ஆசி பெறுவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. வீட்டில் பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்களின் பாதங்களை தொடுவது அவர்களின் ஆசிகளை அளிக்கிறது. இது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். பெரியவர்கள் மதிக்கப்படும் இடத்தில் தெய்வங்கள் வசிக்கின்றன என்று வேதங்கள் கூறுகின்றன. மாறாக காலையில் கோபம், புகார்கள் அல்லது எதிர்மறை எண்ணங்களில் மூழ்கியிருப்பவர் வாழ்க்கையில் அதிகரித்து வரும் தடைகளை எதிர்கொள்கிறார். எனவே காலையில் முதல் எண்ணம் நன்றியுணர்வாக இருக்க வேண்டும். உங்களுக்கு இன்னொரு நாளை கொடுத்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நன்றியுள்ள இதயத்தில் வறுமை ஒருபோதும் நிலைக்காது. காலையில் பறவைகள் மற்றும் பசுக்களுக்கு உணவளிப்பது மற்றொரு முக்கியமான செயல். இது ஒரு எளிய மற்றும் பயனுள்ள தொண்டு வடிவமாகும். நீங்கள் ஒரு விலங்குக்கு தன்னலமின்றி உணவளிக்கும் போது உங்களுக்குள் இரக்க உணர்வும் மனநிறைவும் வளரும். இந்த உணர்வு லட்சுமியை ஈர்க்கிறது. கூடுதலாக உங்கள் வீட்டின் வடகிழக்கு மூலையை சுத்தமாகவும் வெளிச்சமாகவும் வைத்திருங்கள், ஏனெனில் இது வடகிழக்கு மூலை என்று அழைக்கப்படுகிறது மற்றும் இது செழிப்புடன் தொடர்புடையது. காலையில் ஜன்னல்களை திறந்து புதிய காற்று மற்றும் சூரிய ஒளியை அனுமதிக்கவும். சூரிய ஒளி எதிர்மறை சக்தியை விரட்டுகிறது மற்றும் வீட்டை உயிர்ச்சக்தியால் நிரப்புகிறது. எழுந்தவுடன் ஒருபோதும் பொய் சொல்லவோ கிசுகிசுக்கவோ அல்லது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தவோ வேண்டாம். லட்சுமி மென்மையை விரும்புவதால் உங்கள் பேச்சில் மென்மையாக இருங்கள். முடிந்தால் தியானம் மற்றும் நேர்மறையான நோக்கங்களுக்காக ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள். உங்கள் வீடு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு ஆகியவற்றால் நிரப்பப்பட்டதாக கற்பனை செய்து பாருங்கள். இந்த மன ஆற்றல் படிப்படியாக யதார்த்தமாகிறது. கூடுதலாக உங்கள் வருமானத்தில் ஒரு சிறிய பகுதியை தொண்டுக்காக ஒதுக்குங்கள். பணத்தை நன்கொடையாக வழங்குவது செல்வத்தை குறைக்காது, மாறாக அதன் ஓட்டத்தை அதிகரிக்கிறது. இறுதியில் லட்சுமி தங்கம், வெள்ளி அல்லது நாணயத்தாள்களை பற்றியது மட்டுமல்ல என்பதை புரிந்துகொள்வது அவசியம். அவள் மனநிறைவு, ஆரோக்கியம், அன்பு மற்றும் உள் அமைதியின் ஒரு வடிவமும் கூட.
நீங்கள் காலையில் எழுந்து தூய எண்ணங்கள், தூய்மை, வழிபாடு, சேவை, நன்றியுணர்வு மற்றும் மரியாதை ஆகியவற்றின் பாதையை பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் படிப்படியாக வெளிப்படத் தொடங்கும். லட்சுமியின் ஆசீர்வாதங்களின் ரகசியம் வெளிப்புற தோற்றத்தில் இல்லை, மாறாக உள்மாற்றத்தில் உள்ளது. உங்கள் மனம் அமைதியாக இருக்கும்போது, உங்கள் வீடு சுத்தமாக இருக்கும்போது, உங்கள் நடத்தை கண்ணியமாக இருக்கும்போது, உங்கள் செயல்கள் தன்னலமற்றதாக இருக்கும்போது, லட்சுமி உங்கள் வாழ்க்கையில் அழைக்கப்படாமல் நுழைந்து நிரந்தரமாக வசிப்பாள். நண்பர்களே, இந்த 3 வகையான வீடுகளில் லட்சுமி தேவி நிரந்தரமாக வசிப்பதில்லை. உங்கள் வீட்டில் இந்த தவறுகள் ஏதேனும் நடப்பதாக நீங்கள் உணர்ந்தால் இன்றே திருத்தங்களை தொடங்குங்கள். சுத்தம், அமைதி, பெண்கள் மீதான மரியாதை மற்றும் நேர்மறை ஆற்றல் உள்ள இடத்தில் லட்சுமி தேவி நிரந்தரமாக வசிப்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற மத மற்றும் ஆன்மீக வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை குழுசேர மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் நீங்கள் எந்த தலைப்பை பார்க்க விரும்புகிறீர்கள் என்பதை கருத்துகளில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய் மாதா லட்சுமி.